Hi, I'm Snurel Pandian from Sage Institute of Technology. Our team name is Brainiac. நாங்கள் 36 ஹவர்ஸ் ஹேக்கத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மதுரை சிட்டி டர்ட்டி அண்ட் க்ளீனாக இருக்குது. அதை எப்படி ஏஐ டூல்ஸும் ஏஐ வச்சு எப்படி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஃபைன் பண்ணுவீங்க, அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி வேஸ்டஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. அதுலேருந்து நாங்கள் என்ன சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன். அவர் ப்ராஜெக்ட் டைட்டில் இஸ் மதுரை க்ளீன் ஏஐ. சம்மரி சொல்லிடுறேன். சம்மரி வந்து என்ன ப்ராஜெக்ட் சம்மரி என்னென்னா, ஒரு நார்மல் பப்ளிக் பீப்புள்ஸ் வந்து ரோட் சைடில் வேஸ்டேஜ் பார்த்தாலோ இல்லை டஸ்ட்பின்ஸ் எங்கேயா சிந்தி இருந்தாலோ எதாவது வேஸ்ட் ப்ரொடியூஸ் இருந்தாலோ நம்ம ஏன் அதை வந்து ப்ராப்பராக எடுத்து போடணும் டஸ்ட்பினில், நம்ம ஏன் வந்து அதை இன்னொருத்தவங்க கிட்டே அதாவது அந்த வேஸ்ட் போடுறாங்கல்ல அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லணும், நம்மளுக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு வந்து அவங்க போயிடுவாங்க. ஸோ அந்த மைண்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணணும். அவங்க வந்து அந்த வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணாமல் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மெயின் மோட்டிவே. இதை நாங்கள் என்னவா பண்ணியிருக்கோம், வெப்சைட்டாக பண்ணியிருக்கோம். இதை வந்து அவங்க ஃபோட்டோவாக வந்து எடுத்து அப்லோட் பண்ணாங்கன்னா அது வந்து கார்ப்பரேஷன் ஸோனுக்கு போகும், மதுரை கார்ப்பரேஷன் ஸோனுக்கு போகும். அவங்க வந்து அதை பார்த்துட்டு அவங்களோட டீமை சென்ட் பண்ணி அந்த பிளேசஸை க்ளீன் பண்ணுவாங்க. இதான் எங்களோட ப்ராஜெக்டோட சம்மரி, அதாவது ஒன்லைன் சம்மரி மாதிரி சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியே காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆத்தரைசேஷன் கனெக்ஷன் இருக்கும், ரிஜிஸ்டர் நியூ ஆப்ரேட்டிவ்னு இருக்கும். ஆத்தரைசேஷன் கனெக்ஷனில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் ஆத்தரைசேஷன் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து சும்மா எக்ஸிக்யூட் பண்ணால் தான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டினேன். என்னோடய மெயில் ஐடி இப்போது இது போடுறேன், லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணிட்டேன். இதான் ப்ராஜெக்டோட மெயின் டேஷ்போர்ட், மதுரை க்ளீன் ஏஐ. இப்போது சிட்டிசன் போர்ட்டல், இங்கே தான் வந்து பப்ளிக்ஸ் வந்து அவங்களோட ஃபோட்டோஸை எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. கமாண்ட் சென்டர், அனலிட்டிக்ஸ், ஏஐ அசிஸ்டன்ட், செட்டிங்ஸ், இதெல்லாம் வந்து தனக்கு செப்பரேட் பேஜாக இருக்குது. எல்லாத்தையும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ரௌஸ் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் தான் வந்து அவங்க வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இப்போது நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டிடுறேன். நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் இது பேப்பர் பேக்ஸு, அப்புறம் இந்த ஆர்கானிக் வேஸ்டேஜு, அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், இது ஒரு எதனால் உங்களுக்கு இது அஃபெக்ட் ஆகுது இந்த வேஸ்ட் அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். இட் வாஸ் fallen in the roadside. It was used to stink. மென்ஷன் பண்ணிட்டேன். சப்போஸ் இதை வந்து அவங்க டைப் பண்ண இப்போ எல்லாருமே டைப் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் யாரும் டைப் பண்ண முடியாதவங்க, யாருக்கும் அதை வந்து எதுக்கு நான் டைப் பண்ணிட்டுன்னு அவங்க நினச்சாங்கன்னா, டைப் பண்ண முடியாதவங்களுக்கு கீழே வந்து ரெக்கார்ட் வாய்ஸ் மெமோன்ட் இருக்குது. இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து வாய்ஸ் ரெக்கார்டாக கூட சென்ட் பண்ணலாம் அந்த கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனை. இது நாங்கள் ஆக்சஸ் கொடுக்கல இப்போதைக்கு. ஆக்சஸ் கொடுத்தா நீங்கள் வந்து இதிலே பேசி சென்ட் பண்ணலாம். இன்னொன்று ஜிபிஎஸ் இருக்குது மேலே, அதை ஆன் பண்ணனா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து எடுக்கும் போதே அதோட லொக்கேஷன் போயிடும் ஜியோ டேக்கில். அதனால கார்ப்பரேஷன் ஸோன்லேருந்து அவங்க லொக்கேஷன் வந்து அது ஃபோட்டோவில் இருக்கனால எது ஒரிஜினல் அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணலாம், யார் ஃபேக்காக ரிப்போர்ட் பண்ணுறாங்கிறத அவங்க பார்க்கலாம். பார்த்து உடனே அவங்க டீமை சென்ட் பண்ணி அவங்க க்ளீன் பண்ணலாம் அந்த பிளேஸை. நான் உங்களுக்கு இப்போதைக்கு அதை ஆக்சஸ் கொடுக்குறதுனால நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன் மதுரைன்னு. ரிப்போர்ட் க்ரியேட் ஆகுது, அந்த கொடுத்துருக்க வேஸ்ட்டோட ரிப்போர்ட் க்ரியேட் ஆகுது. அவங்களுக்கு சென்ட் ஆகிட்டு கீழே வந்து அலாட் ப்ராட்காஸ்ட் ஃபார் மதுரைன்னு வந்துருச்சு. அவங்களுக்கு போயிருச்சு அந்த ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளுக்கு இதில் இப்போ என்ன காட்டுதுன்னா, அனலைஸ் பண்ணியிருக்கு விஷன் மாடல், அந்த இமேஜை நான் கிளியராக அனலைஸ் பண்ணியிருக்கு அந்த பிக்சரை. வெரி பிக்சல் ஃபயர்வால் அப்படின்னா நிறைய பேர் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை வந்து சென்ட் பண்ணுவாங்க, இல்லை அப்லோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து
சென்ட் பண்ணுறவங்கள வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்காக நாங்களே ரெடி பண்ண ஒரு ஏஐ டிடெக்டர். ஏஐ இமேஜ் யாராவது அப்லோட் பண்ணாங்கன்னா அவங்கள டெர்மினேட் பண்ணிடும், அவங்கள ப்ராசஸ் பண்ண விடாது. இது நாங்கள் க்ரியேட் பண்ணது. ஏன்னா ஃபேக்காக அப்லோட் பண்ணுறவங்களுக்கும் நிஜமாலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் வேணும்ல, அதனால் இது நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இமேஜ் ஆத்தென்டிகேஷன், இது வந்து ஏஐ அனாலிட்டிக்ஸ் கம்ப்ளீட். இதில் என்ன சொல்லுதுன்னா பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் பாட்டில் வேஸ்ட் இருக்குது அந்த இமேஜில் அப்படின்னு சொல்லுது. கான்ஃபிடன்ஸ் வந்து 95% அப்படின்னு அது காமிக்குது. இப்போது வேணால் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோவை வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது அதில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அது மூலியமாக. இருங்க வெயிட். பிளாஸ்டிக் பேக்ஸ், ஒரு நிமிஷம். பிளாஸ்டிக் பேக்ஸும் இருக்குது, அதில் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸும் இருக்குது, பேப்பர்ஸும் இருக்குது. அதுக்கு மெயினாக நாங்கள் வந்து நிறைய டேட்டா செட் அக்யூரசி கொடுக்காதனால அதுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்ச வந்து இமேஜஸில் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு, அனலைஸ் பண்ணி அதை வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ் அண்ட் எதுவும் சொல்லியிருக்கு, வாட்டர் பாட்டில்ஸ்னு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 50 எக்கோ பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் அவார்டுன்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும்ல. யாருமே நார்மலாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எதாவது அப்ரிசியேஷன் பண்ணணும், அவங்கள வந்து ரெகக்னைசேஷன் அவங்களுக்கு எதாவது கொடுக்கணுங்காக ஒரு கிரெடிட் பேஸ்டு. இப்போ யாரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்களோ இதில் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ அப்லோடுக்கும் ஒரு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும். இதில் ஆட் ஆகிட்டே வரும். மதுரையில் என்சிசி என்எஸ்எஸ் கேம்போ இல்லை ஏதாவது ப்ரோக்ராம் பேஸ் நடந்ததுங்கன்னா அவங்க அந்த ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒரு அவார்டு இல்லை ஏதாவது ஒரு ரெகக்னேஷன் சர்டிஃபிகேட்டோ இல்லை ரிவார்டு ஏதாவது கொடுத்தா அவங்க வந்து ஹாப்பியாவாங்க. நிறைய பேர் வந்து அதனால் இன்வால்மெண்ட் காமிப்பாங்க இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டில். இதனால் மதுரை சிட்டி க்ளீன் ஆகும், வேஸ்டேஜஸ் ப்ரொடியூஸர் பண்ணுறதுலேருந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். இதை தான் நாங்கள் மெயின் மோட்டிவே. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மிச்சம் என்னெல்லாம் இருக்குது இதில் இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிறத. வெயிட் ஒரு நிமிஷம். இப்போ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த லீடர் போர்டுன்னு இருக்குல்ல, இது வந்து எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும். மற்ற யாருக்கும், அதாவது பப்ளிக் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்கும். மற்ற யாருக்குமே வந்து, அதாவது உங்களோட டேட்டாஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பப்ளிக்காலையும் பார்க்க முடியாது. உங்களோட நேம் மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்கும், கிரெடிட் பேஸ் மட்டும் தான் மென்ஷன் ஆகிருக்கும். லொக்கேஷன் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுறதுலாம் மென்ஷன் ஆகாது. அப்புறம் ஆக்டிவ் அலர்ட்ஸ், இப்போ நான் மட்டும் தான் சென்ட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அது ஆக்டிவ் அலர்ட்ஸ் வந்து 1 இருக்குது. ஏஐ கான்ஃபிடன்ஸ் வந்து 94%. அதாவது அக்யூரசி வந்து நாங்கள் கொடுத்துருக்க டேட்டா செட் வந்து அது அக்யூரசி வந்து 94%ன்னு சொல்லுது அப்ராக்சிமேட்டாக. ஆக்டிவ் யூனிட்ஸ் வந்து 22 இருக்குது. க்ளீனஸ்ட் ஜோன் வந்து W42 இருக்குது, வெஸ்ட் 42. அதாவது இப்போ நீங்கள் ஜிபிஎஸ்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் எந்த இடத்துலேருந்து அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அதுதான் வந்து அதிகமாக டர்ட்டியாக இருக்குன்னு இந்த பிளேஸும், எதெல்லாம் கம்மியாக வருதோ கம்ப்ளைண்ட்ஸ் வருதோ அது க்ளீனஸ் ஜோன் அப்படிங்கிறது மேலே நம்மளுக்கு வந்துடும். இது நம்ம ஜிபிஎஸ் ஆக்சஸ் கொடுத்த உடனே நம்மளுக்கு அது மேலே காமிக்கும் எது க்ளீனஸ் ஜோன் மதுரையில் அப்படிங்கிறது காமிச்சிடும். இதுதான் மேப். கீழே நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணலை, ஸோ வந்து எனக்கு கீழே இதில் வந்து காட்டலை என்னோடய லொக்கேஷன். நான் ஜிபிஎஸ் ஆன் பண்ணியிருந்தேன் டேரெக்டாக இந்த மேப்லேயே வந்து என்னோடய லொக்கேஷன் வந்துடும். நான் இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணியிருக்கேன், இங்கே இந்த இடத்துல ஸ்பாட்டடாக இருக்கேன் அப்படின்னு காமிச்சிடும். நான் உங்களுக்கு வேணால் அதை எடுத்து காட்டுறேன். இதுதான் நான் சொன்ன மாதிரி வந்துருச்சு அனாலிட்டிக்ஸ் பேஜ். இது அனாலிட்டிக்ஸ் பேஜில் என்னென்னா, இப்போது அந்த பிக்சரில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து இதை சொல்லும். 33% ஆஃப் ஆர்கானிக் இருந்துச்சு, அப்புறம் 49% ஆஃப் பிளாஸ்டிக் இருந்துச்சு, 11% ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், 5% ஆஃப் ஸ்லிட். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் அந்த ஏஐ மாடல். நாங்கள் அக்யூரசி வந்து 100% நாங்கள், அதாவது அதிகமாக டேட்டா செட் கொடுத்தா தான் அக்யூரசி வந்து 100% இருக்கும். நாங்கள் கொடுத்துருக்க டேட்டா செட்டில் இப்போதைக்கு அது அக்யூரசி லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது லைட்டாக. அது நாங்கள் அதிகமாக டேட்டா செட் கொடுத்துட்டோன்னா அது கரெக்டாக அக்யூரசியில் வந்து அந்த இமேஜில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த அனாலிட்டிக்ஸில் காட்டிடும். அவ்வளோதான் அந்த அனாலிட்டிக்ஸ் பேஜ். ஏஐ அசிஸ்டன்ட், இது என்னென்னா அந்த வேஸ்டேஜ், அது என்ன வேஸ்டேஜ்னு உங்களுக்கு தெரியலை யாருக்காது அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ரிப்போர்ட்டாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லும் இது என்ன மாதிரியான வேஸ்ட், ஆர்கானிக்கா இல்லை அது பிளாஸ்டிக்கா இல்லை அது பேப்பரா, என்ன மாதிரியான வேஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணிடும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன வேஸ்ட் எனக்கு தெரியலை, இது நான் எங்கே வந்து அது போடன்னு தெரியல டஸ்ட்பினில் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வச்சுருக்கோம் அந்த ஏஐ அசிஸ்டண்ட்டு. இதுவுமே வந்து நாங்கள் இதுக்கு நாங்கள் ஒன்ஸ் வெப்சைட் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சஸ் கொடுத்துருவோம் ஏஐ அசிஸ்டண்ட்டோட இது செட்டிங்ஸ். இதில் என்னென்னா நிறைய பேருக்கு லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ தமிழ் வேணுன்னா அவங்க மாற்றிக்கலாம், தமிழ்லேயே வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம், தமிழ்லேயே டைப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்கோம்.
அப்புறம் யூஐ ஏசியன் கலர், இது வந்து யூஏயோட சும்மா கஸ்டமைசேஷன் டிசைனுக்காக வச்சுருக்கோம். கலர் வேணுன்னா அவங்க மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நியான் பர்பிளில் இருக்குது, வேணா கலர் மாற்றிக்கலாம். நான் உங்களுக்கு வேணால் மாற்றியே வேணால் காட்டுறேன் கலர். ஒரு நிமிஷம். நியான் க்ரீன் மாற்றினா க்ரீன் மாறும், அப்புறம் நியான் பர்பிள்னால் பர்பிள் மாறும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அப்புறம் வந்து கீழே அதாவது இப்போ உங்கள் பதிவுன்னு இருக்குல்ல, அதாவது உங்களோட டீட்டெயில்ஸ் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து எனக்கு காட்டுது. இது எனக்கு மட்டும் தான் காட்டும், ஒவ்வொரு யூசருக்கு மட்டும் தான் காட்டும். இது வந்து மெயினாக இப்போ நான் எந்த பேஜில் இப்போ இந்த ஃபுல் வெப் இருக்குன்னா சிட்டிசன் பேஜில் இருக்குது. நம்ம தனிப்பட்ட முறையாக ஒரு பர்சன் லாகின் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். நான் அட்மின் ஆக்சஸ் வந்து கார்ப்பரேஷன் ஸ்டோனுக்கு மட்டும் தான் இருக்கும். அதை யாருமே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியாது. யார் என்னென்ன ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க, எந்தெந்த பிளேஸில் அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உங்கள் நேம் மட்டும் மென்ஷன் ஆகும், உங்கள் கிரெடிட் பாயிண்ட் மட்டும் தான் மென்ஷன் ஆகும் எல்லாத்துக்கும். யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க இந்த இதில், அவ்வளோதான். இதை மட்டும் தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ தான் எங்கள் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் எல்லாமே இந்த வெப்சைட்டில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா டெர்மினேட் செஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளியே வந்துடலாம். அவ்வளோதான். இது வந்து இந்த ஐடி, அதாவது இந்த ஐடி வந்து லாக் அவுட் ஆயிரும். வேணும்னா மறுபடியும் லாகின் பண்ணணும்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் அந்த நார்மல் ஆக்சஸ் மட்டும், அதாவது லாகின் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் உள்ளே வரணும்ல, லாகின் மட்டும் பண்ணால் போதும். இவ்வளோ தான் எங்களோட ப்ராஜெக்ட். மெயின் மோட்டிவே வந்து மதுரை சிட்டியாக டர்ட்டியாக இருக்குது, வேஸ்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்படி எல்லாருமே பப்ளிக்கும் சேர்ந்து இன்வால்மெண்ட்டோடு எப்படி க்ளீன் பண்ணலாம், இந்த வேஸ்டேஜஸ் எப்படி போடாமல் பார்த்துக்கலாம், மதுரையை எப்படி ஃபாஸ்ட்டாக க்ளீன் பண்ணலாம், யார் வேஸ்ட் போடுறாங்க, அவங்க எதுக்கு வேஸ்ட் போடுறாங்க, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து இன்வால்மெண்ட்டோட மதுரையை க்ளீன் பண்ணணும், மதுரையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெயின் அந்த ஒரு மோட்டிவ்னால தான் நாங்கள் அந்த வெப்சைட் ரெடி பண்ணோம். 36 ஹவர்ஸில் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.